தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 ஒன்றிய அமைச்சர்களை நியமித்திருக்கிறது கட்சி தலைமை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். தமிழக பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 ஒன்றிய அமைச்சர்களை நியமனம் செய்து தேசிய பாஜக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் தேர்தல் பணிக்கான அந்த பொறுப்பாளர்களை தற்பொழுது ஒன்றிய பாஜக தலைமை தற்பொழுது அந்த 3 பேர் கொண்ட அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதனை தற்போது செயல்படுத்தி வரக்கூடிய பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவராக இருக்கக்கூடிய அருண் சிங், தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அருண் சிங் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இதில் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டிற்கான பாஜக அந்த பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து 2 பேர் துணை பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பியூஷ் கோயல் தேர்தல் ஆணைய பொறுப்பாளராகவும் அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் ராம் மேக்வால் இணை பொறுப்பாளராகவும் முரளிதர் மோகல் 2 பேர் இணை பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்த பிறகு அமித்ஷா இது போன்ற ஒரு பல்வேறு வழிகாட்டுதல்களையும் தேர்தல் பொறுப்புகளையும் வகிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு உத்தரவுகளும் வழிகாட்டுதலும் வெளியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் இந்த பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார். இதன் மூலமாக விரைவில் இந்த 3 பேரும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான அந்த 3 பொறுப்பாளர்களும் விரைவில் தமிழகம் வருகை தந்து தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அதே போன்று கூட்டணி தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் எந்த வகையில் போட்டியிட வேண்டும், அதே போன்று எந்தெந்த தொகுதிகளை பாஜக கேட்டு பெற வேண்டும் என்பது போன்ற தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்குண்டான அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை இன்றைய தினம் பாஜக தலைமை அந்த பியூஷ் கோயல் தலைமையில் 3 பேர் கொண்ட அந்த குழுவினை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. குணசேகரன், இப்ப கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜக கூடுதல் சீட்டுகளை அதிமுகவிடம் கேட்க வாய்ப்பு இருப்பதாக செய்திகள்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜகவிற்கு 21 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த முறை 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக அதிமுகவிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் அதற்கான உத்தேச பட்டியலையும் பாஜக எங்கெல்லாம் தங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கண்டறிந்து அந்த பட்டியலை நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் அந்த பட்டியலை வழங்கியதாகவும் தகவல் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் அந்த 65 தொகுதிகளுக்கு மேலான அந்த தொகுதிகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கட்டாயம் கேட்டு பெற வேண்டும் எனவும் பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் பியூஷ் கோயல் தலைமையில் அந்த 3 பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர் கொண்ட குழுவினர் விரைவில் தமிழகம் வருகை தந்து இந்த பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறது, அந்த தொகுதிகளில் மேலும் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்க வேண்டும், கூட்டணிக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளையும் பாஜகவினுடைய தேர்தல் வியூகங்களை கண்காணிப்பதற்காகவும் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நபர்கள் மற்றும் பாஜகவினுடைய நிர்வாகிகளுடைய இந்த தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காகவும் இந்த 3 பேர் கொண்ட குழுவினரை தற்பொழுது தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் அறிவித்திருக்கிறார். ஒன்றிய அமைச்சர்கள் 3 பேர் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே 2 பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட 2 பேர் தேர்தல் தமிழகத்திற்குண்டான பாஜக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 3 பேர் கூடுதலாக தற்பொழுது தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.